நேற்றைய தினம் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஜிடிக்கும் செம போட்டியா இருந்துச்சுப்பா. டாஸ் வின் பண்ண நாங்க தான் பேட்டிங் பண்ணுவோம்னு அடம்பிடிச்சு ஆடினாங்க பஞ்சாப் கிங்ஸ். இதில் சுட்டி குழந்தை சாம் கரன் 20 ரன்கள் அடிக்க, பிரபாஸ் சிம்ரன் சிங் 21 ரன்களை அடிக்க, இல்லை என்னலே யாருமே 10 ரன்ஸ் கூட தாண்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ் ஓனர் கேட்க, டோன்ட் வரி நான் இருக்கேன் அப்படின்னு 29 ரன்களை ஹர்பீட் பார் அடிக்க அணியோட டோட்டல் ஸ்கோரா 142 உயர்த்துறாங்கப்பா. எக்ஸ்ட்ராவா ஒரு 4 ரன் கிடைக்குது. இதோ வரேண்டா அப்படின்னு பதிலுக்கு பேட்டிங் பண்ண ஜிடியில் சஹா 13 ரன்ஸ் அடிக்க, சுப்மன் கில் 35 ரன்கள் அடிக்க, சாய் சுதர்ஷன் 34 ரன்ஸ்னு அமோகமாக போன மேட்ச்சில் 3 எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடைக்க 146 ரன்களை அடிச்சு ஜிடி வின் பண்ணிட்டாங்க. இதென்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. ஆமாங்க, அதுதான் அடுத்த மேட்ச் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. இந்த போட்டியில் ஆர்சிபி அவங்களோட யுக்தியை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் வந்தால் தாண்டா எங்களை தோக்கடிப்பீங்க, பச்சை கலர் சொக்கா போட்டுட்டு வரேன்டா அப்படின்னு டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சாய்ஸ் பண்ணாங்க. பேட்டிங் பண்ண கேகேஆரில் பிலிப் சால்ட்டு 48 ரன்கள் அடிக்க, மயிரிலையில் அவருடைய அரை சதத்தை மிஸ் பண்ணுறாருப்பா. யூ டோன்ட் வெரி அப்படின்னு சுரேஷ் ஐயர் 50 போட்டுட்டாரு. என்ன ஒரு மனசு ஆர்சிபிக்கு! எக்ஸ்ட்ராவாக 20 ரன்ஸை கொடுத்தாங்க பாருங்க. அந்த மனசு தான் சார் கடவுள். ஸோ 222 ரன்களை ஆர்சிபிக்கு தாராங்க டார்கெட்டா. ஐபிஎல்லின் அடுத்த பாகுபலி இவர் இருக்காருடா அப்படின்னு விராட் கோலியை மலை போல நம்பியிருந்த ஆடியன்ஸ் வாயில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்கப்பா. 7 ஓட்டங்களில் அவுட் ஆகி அமர்ந்து விட்டார். சரி, ஃபாஃப் டு பிளஸ் இருக்காரே அப்படின்னு பார்த்தா அவரும் அதே 7 ஓட்டங்களில் அவுட் ஆகிட்டாருப்பா. வில் ஜாக்ஸ் 32 ரன்களையும் எக்ஸ்ட்ராவா ஒரு 9 ரன் கிடைக்குது. நாங்க எவ்வளவு ரன் கொடுத்தோம்? சின்ன புள்ளத்தனமா 9 ரன்களை தாரீங்க, இரக்கமில்லையா உனக்கு அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வாய் பதற ஒரு வழியா 221 ரன்களை அடிச்சு வழக்கம் போல தோத்துட்டாங்கப்பா. என்ன ஒரு கொடுமைனா, பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் இவங்க தான் கடைசியா இருக்காங்க. எழுந்து வா அப்படின்னு அடுத்த ஐபிஎல்க்கு தான் இனி ஆர்சிபியை எதிர்பார்க்கலாம்.